பாவக்காய் பொரியலும் முட்டை பொரியலும் செய்கிறேங்க. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பாவக்காய் பொரியலை காமிச்சிடுறேன். அதெல்லாம் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் சட்டியில். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் 10-15 வெங்காயம் இருக்குங்க, மெலிசு மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொரியலுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி புளி போட்டு நான் செய்கிறேங்க, அதனால் இப்போ கடுகு வெந்தயம்லாம் நான் போட்டுக்கல. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தக்காளி ஒன்று இருக்குங்க, சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளி வதங்கட்டும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பாவக்காய் பாருங்கள், சின்ன பாவக்காய், இது பொடி பாவக்காய்னு சொல்லுவாங்களா, அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப நல்லதுங்க இது உடம்புக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று. பாவக்காய் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. சுகர் பேஷண்ட்காரங்க அடிக்கடி சாப்பிட்ணும். கொஞ்சம் புளி ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு கசப்பு தெரியாது. புளியும் பாருங்கள், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் புளி காய்ச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கசப்பு அந்த அளவுக்கு தெரியாதுங்க புளி சேர்த்தாக்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு 5 நிமிஷம் வேகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பூ கொஞ்சம் துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கசப்பு சுத்தமாக தெரியாது. அவ்வளோதாங்க, பாவக்காய் பொரியல் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ முட்டை பொரியல் செய்கிறது காமிக்கிறேன். 2 முட்டை பவுலில் உடச்சி ஊற்றிருக்கேங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், அடிச்சுக்கணும் முட்டையை. நல்லா அடித்தா தாங்க நம்ம முட்டை டேஸ்ட்டாக இருக்கும்.
மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஒன்று வெட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சின்ன வெங்காயங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மெல்லிசாக சேர்த்துக்கணும், வெட்டி வச்சுக்கணும். பால் வந்து 1/4 டம்ளர் வச்சுருக்கேங்க, திக்கான பால், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து முட்டை நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரும். இப்போ இரும்பு சட்டி வச்சுருக்கிறேன், நெய் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். முட்டை பொரிக்கையில் நெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும். முட்டை கலவையை இப்போ நான் வந்து சட்டியில் சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஒரு நிமிஷம் பிறகு நம்ம திருப்பி போடணும். பாருங்கள், நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போயே மூடி போட்டு மூடி வைக்கணும். ரொம்ப நேரம் மூடி வச்சு வச்சிடாதீங்க, கருகி போயிடும். ஒரு நிமிஷம் பிறகு நான் திருப்பி போட்டுக்கிறேன், எடுத்துக்கிறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதேமாதிரி நீங்களும் முட்டை பிரியாணி செய்யுங்க, பாவக்காய் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.